ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் குறித்து மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜய் ஆனந்த் பகிர்ந்து கொண்ட தகவல்களின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். பெண் தொழிலாளர் நலனுக்காக குறிப்பாக பேறுகால பராமரிப்பு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சார் இந்த சட்டங்கள்ல? பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பணிநிலைகளும் இதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 26 வார விடுமுறை, அதாவது ஒரு மகப்பேறு விடுமுறைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு முன்னாடி 12 வாரமாக இருந்ததை இப்போ 26 வாரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெண் தொழிலாளிகளை பொறுத்தவரையில் எப்படின்னா, அவர்களுடைய பேறுகாலத்திற்கு முன்பும் பேறுகாலத்திற்கு பின்பும் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துபவர் அந்த பெண் தொழிலாளிக்கு ஒரு மெடிக்கல் போனஸாக 3500 வரையிலும் இந்த கோட்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஃபீச்சராக பார்க்கப்படுகிறது. இது இல்லாமல் அந்த பெண் தொழிலாளியானவர் அவருடைய வேலைக்கு குழந்தை பெற்ற பிறகு சேரும் பட்சத்தில் 2 தடவை அவர்களுக்கு நர்சிங் பிரேக் வழங்கப்படணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அன்றாடம் அவர்கள் தொழில் செய்யும் பொழுது வேலையில் அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தை 15 மாதங்கள் அடைகிற வரையிலும் 2 முறை அவர்களுக்கு பிரேக் வழங்கணும். அந்த குழந்தையை சென்று பராமரிக்கிறதுக்காக இந்த பிரேக் வழங்கணும், இந்த இடைவெளியை வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கோடு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தா காலையில் 6 மணிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு அப்புறம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பை அந்த நிறுவனங்கள் உறுதி செய்யணும் அப்படின்ற ஒரு அம்சமும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கா சார்? நிச்சயமாக நீங்கள் கேட்ட மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு பணி நிலைகளை அதிகமாக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல கட்டமைப்புகளை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சைல்டு கேர் சப்போர்ட் ப்ளஸ் க்ரச் ஃபெசிலிட்டி, அது இல்லாமல் அவங்களுடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு ஒரு சேஃப்டியர் என்விரான்மெண்ட் அதுவும் நிறுவனங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த லேபர் கோட்ஸும் விமன் சென்ட்ரிக்காக பார்க்கப்படுகிறது. என்னவென்றால், நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக அந்த நிறுவனம் சேஃப்டி மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கோடில் ரொம்ப அழுத்தமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இரவு பணியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய பாதுகாப்பை நிறுவனங்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிறது இந்த சட்டம் மூலமாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறை இலவச மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மருத்துவ பரிசோதனை செய்கிறது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இப்போ நடக்குது. ஆனால் தொழிலாளர்கள், இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களாகட்டும், ரொம்ப குறைந்த வருமானம் உள்ள தொழிலாளர்களாகட்டும், இவங்களுக்கான அந்த சுகாதார சேவை அப்படிங்கிறது பெருசாக கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு கருத்தை மனதில் வைத்து தான் அரசு இப்படி ஒரு அம்சத்தை சேர்த்திருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொழிலாளர் நலனுக்கான வேறு என்ன அம்சங்கள் இதில் இருக்கு சார்? தொழிலாளிகளுக்கு பொதுவாக வாய்ப்புகள் ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு போகும் பொழுது நம்ம சைக்கிளிக்கல் கேப்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த வகையான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட், சில நேரத்தில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்லு நான் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு நிறுவனத்தில் அதை விட அதிகமாக தேவை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவர்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறத அந்த நேஷ்னல் ஸ்கில் ஃப்ரேம் ஒர்க்லையும் இதெல்லாம் வருகிறது. ஸோ அப்படி வருகின்ற பட்சத்தில் இந்த தொழிலாளிகளும் அதன் மூலமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவர்களுடைய ஒரு மாற்றம் வேணும்னா இந்த கோட்ஸ் அதை அவங்களுக்கு உதவுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அவங்க இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கான வேலையை தேடுறதுக்கெலாம் எளிதாக இருக்குது அப்படின்னு. அவங்கள பற்றின ஒரு டேட்டா பேஸ், தரவுதளம் கூட மெயின்டைன் செய்யப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் சேர்த்துருக்காங்களா சார்? இதில் சேர்த்துருக்குறாங்க. அது போதாதற்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு அடிஷனும் செய்யப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், புலம்பெயர் தொழிலாளர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான சமூக பாதுகாப்பும் அது அல்லாத மற்ற பேசிக் நீட்ஸை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது உணவு, உறைவிடம், அது மூன்றும் கிடைக்கிற வகையில் பிடிஎஸ் ஆனது அவர்களுக்கு
மேண்டேட்ரியாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. இரண்டாவதாக அந்த பிடிஎஸ் பெனிஃபிட்ஸும் அவர்கள் வேண்டும் என்றால் அவர்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலத்திலேயே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ரொவிஷனையும் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது மூலமாக புலம்பெயர் தொழிலாளிகளுடைய டேட்டா பேஸும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த கோடு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். இதில் வந்து இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பம்சமாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத உறுதி செய்யணும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், அதிக சம்பளத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கான பணி நேரம் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டா கூடுதல் நேரத்துக்கு வந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அதற்கான பணமும் வந்து அவங்களுக்கு செலுத்தப்படணும், அதற்கான ஊதியமும் அவங்களுக்கு வழங்கப்படணும். அதே சமயம் 8 மணி நேர வேலை நேரம் அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து இப்படி வந்து ஒரு அம்சம் சேர்க்கப்பட்டிருக்கா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு தெரியாமலே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 13 மணி நேரமோ 14 மணி நேரமோ நம்மளுடைய தொழில் இடத்துல வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான சூழல்கள் அமைஞ்சிருக்குது. அது எல்லாத்தையும் தொழிலாளிகளுக்கு சாதகமாக ஒரு 8 to 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலையில் இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் அவர்களை வந்து வேலைக்கு வைத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கோடில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதற்கு மேற்பட்ட மணி நேரங்களை ஒரு தொழிலாளி வேலை செய்யும் பொழுது அவருக்கு அந்த ஓவர் டைம் போனஸ் அப்படிங்கிறத இந்த நிறுவனமானது கொடுக்க வேண்டி வரும். அந்த ஓவர் டைம்ங்கிற அந்த அலவன்ஸும் டபுள் த ரேட் ஆஃப் வாட் இஸ் த வேஜஸ், அவர் வாங்கக்கூடிய அந்த வேஜஸ் எவ்வளவோ அதில் வந்து 2 மடங்காக கொடுக்க வேண்டி வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தொழிலாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய போனஸாக ஒரு பெனிஃபிட்டாக அமையும். 4 சட்டங்கள்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப விரிவா சொன்னீங்க. இப்ப இந்த சட்டங்கள் மூலமா தொழிலாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் சார்? தொழில்துறை நிறுவனங்களை பொறுத்தவரையில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒற்றை பதிவு, அதே மாதிரி ஒற்றை ரிட்டர்ன், சிங்கிள் ரிட்டர்ன்னு சொல்லக்கூடிய, இப்போ என்னென்னா இந்த 29 சட்டங்களையும் நம்ம இணைச்சு 4 சட்டங்களாக கொண்டு வந்ததோட மெயின் இன்டென்ஷன் என்னவென்றால், ஒரு ஏஜென்சிக்கு நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்ன், இப்போ நான் இத்தனை தொழிலாளிகளுக்கு இவ்வளவு பணம் செலுத்தியிருக்கிறேன், இவ்வளோ இபிஎஃப் பணம், இவ்வளோ இஎஸ்ஐ பணம் செலுத்தியிருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த மினிமம் வேஜஸும் இதில் ஃபாலோ செஞ்சுருக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே ஒரே ரிட்டர்னில் என்னால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் ஒரு போர்ட்டலுக்கும் போய் இபிஎஃப்பில் என்ன இது செலுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தனித்தனியாக போய் டிக்ளேர் செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஒரு ரிட்டர்ன் சமர்ப்பித்தால் போதும் ஒரு மாதத்திற்கு. அதே மாதிரி தொழில் தொடங்குவது அப்படிங்கிறத வந்து எளிதாக்கி இருக்கிறார்கள். தொழில் தொடங்குவது பல்வேறு விதிமுறைகள் இருந்ததை தளர்த்தி இப்போ தொழில் தொடங்குவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்கு முனைப்பாக நாம் இந்த கோடை வந்து பார்க்க முடியுது. அது இல்லாமல் டிஸ்பியூட் ஹேண்டிலிங், ஒரு பிஸ்னஸ் வந்து சஸ்டைனபிளாக எந்த பிரச்சனையும் வராமல் வழி செய்யும் மாதிரி அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி இது எல்லாமே வந்து இந்த டிஸ்பியூட் ஹேண்டிலிங்கை வந்து ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான். கடைசியாக வெளிநாட்டு முதலீடு அதிகரித்தால்தான் நம்மளோட வேலை வாய்ப்புகளை வந்து உயர்த்த முடியும். அப்படி இருக்கிறதுனால கம்ப்ளைன்ஸை வந்து நம்ம சிங்கிள் ரிட்டர்ன் இது மூலமாக கொண்டு வர்றதுனால டிரான்ஸ்பரன்சி அதிகரிக்குது. அதனால் யார் எந்த தொழிலாளி வேணாலும் என்னுடைய பிஎஃப் பணம் பிடித்தம் செய்யப்பட்டது கட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதனால் எல்லாருக்குமே ஒரு நன்மை மிகுந்த சூழ்நிலை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார். அதாவது இந்த சட்டங்கள் எளிமையாக்கப்பட்டு 4 சட்டங்கள் ஆக்கப்பட்டதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடைமுறையுமே, அதாவது தொழில் நிறுவனங்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் சரி எல்லா நடைமுறைகளுமே வந்து எளிதாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போது பார்த்தோன்னா தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தி மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் அறிவித்த அந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம், அதை கூட நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாட்டின் இளையோர் வந்து நிறைய வேலைவாய்ப்புகளை பெறணும் அப்படின்றது ரொம்ப சிறப்பா அந்த திட்டத்தை வந்து பிரதமர் வந்து அறிவிச்சாரு. அதனால வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க சார். எவ்வளவு பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு சார் அதுல? சென்னை ஜோன் பொறுத்த மட்டும் இந்த ஸ்கீமில் வந்து கிட்டத்தட்ட 6000 தொழில் நிறுவனங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் செஞ்சுருக்கிறாங்க.
இதன் மூலமாக இதுவரைக்கும் ஃபஸ்ட் டைமர்ஸ், அதாவது புதிதாக தொழில் நிறுவனத்தில் சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். இதனால் என்னென்னா நம்மளுடைய அந்த இலக்கானது பிரதமர் அவர்கள் அறிவித்தபடி 1.92 புதிய ஃபஸ்ட் டைம் ஜாயினர்ஸ் அவர்கள் வந்து இந்த ஸ்கீமில் இணைவார்கள் அப்படிங்கிறத நோக்கி நம்ம சிறப்பாக போய்கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மற்ற இந்த பார்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயருக்கான பெனிஃபிட்டை, தொழில் நிறுவனங்களுக்கான பெனிஃபிட்டு கிட்டத்தட்ட அதற்கு கீழே பார்த்திங்கன்னா 2.25 லட்சம் பேர் இதுவரை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த ஸ்கீம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சிறப்பாக வந்து அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அரசு மேற்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் நலன் சார்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் 4 சட்டங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் நலன் சார்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் செய்யும் போது, அதாவது தொழிலாளர்கள் நலன் பெறாங்க, தொழில் நிறுவனங்களும் வந்து அதனால வந்து நலன் பெறாங்க அப்படின்னும் போது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் சார்? நிச்சயமாக 4 கோடுகளும் கொண்டு வரப்பட்ட முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த தொழில் நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு அமைதியும் ஒரு நிலைத்தன்மையும், அதாவது ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது இல்லாமல் நாட்டோட முன்னேற்றத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னென்னா உற்பத்தி திறன் உயர்வு. ஸோ இந்த உற்பத்தி திறன் வந்து எந்த அளவுக்கு உயருதோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடும். அதனால் இந்த சட்டங்களானது நம்மளோட உற்பத்தி திறனை வந்து உயர்த்துவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகிறேன். மேலும் தொழிலாளர் பாதுகாப்பு, மேம்பாட்டு, மனித வளம் இதெல்லாம் வந்து உயர்வதற்கான பல வாய்ப்புகளும் இந்த லேபர் கோட் மூலமாக மற்றும் சோஷியல் செக்யூரிட்டி கோட் மூலமாக மக்களுக்கு போய் சேரவிருக்கிறது. இது அல்லாமல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஜிடிபி, அதாவது தொழில் புரியறதுக்கு சாதகமான சூழலை உருவாக்குறதுனால நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதனால் ஜிடிபின்னு சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே எதிர்பார்க்குறோம். ஃபார்மல் எக்கனாமி மக்களுக்கு அதிகமாக போய் சேருகின்ற வகையில் 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய தொழிலாளிகளுக்கும் இது பொருந்துங்கிறதுனால அவர்களெல்லாம் அந்த ஃபார்மல் எக்கனாமியில் வரும்பொழுது அவர்களுக்கு நிறையவே பலன்கள், சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு இது எல்லாமே வந்து உறுதிப்படுத்தப்படும். நிச்சயமா மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் 4 சட்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதோட நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வந்து உத்வேகம் அளிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக விரைவிலே வந்து இந்தியா உருவெடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். விரைவில் அந்த இலக்கை அடைய இந்த சட்டங்கள் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம்.